வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பிஹெச்பியில் எப்படி ஒரு வேலிடேஷன் செட் பண்ணுறது, ரெக்வைட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேலிடேஷன் ரெக்வைட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன், அந்த ஃபார்ம் எனக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் நம்பர்னால் எனக்கு வந்து அது நம்பர்ஸில் தான் இருக்கணும். மினிமம் நம்பர் 10 தான் இருக்குது, மினிமம் 1 நம்பர் இருக்கணும், மேக்ஸிமம் 10 நம்பர் இருக்கணும், இல்லை மினிமமே 10 நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் நேம் அப்படிங்கிறது வந்து கேப்ஸில் தான் இருக்கணும், இல்லை ஸ்மால் கேஸில் தான் இருக்கணும். ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னா கேப்ஸு, ஸ்மால் நம்பர் இது எல்லாமே கலந்துருக்கணும். அப்போ இதெல்லாம் எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா வேலிடேஷன் மூலமாக தான் செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எனக்கு டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட், அதாவது இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு மொபைல் நம்பர் அப்படிங்கிறது நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜிமெயில் அப்படின்னா ஜிமெயில் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இது எல்லாமே நம்ம வேலிடேஷன்ஸ் அப்படிங்கிறதுல தான் சொல்லுவோம். ரெக்வைட் அப்படின்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வேல்யூஸ் வேணும், இல்லை எனக்கு வேல்யூஸ் இல்லாமல் எம்டியாக யாருமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரெக்வைட்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் எப்படி வந்து செட் பண்ணலாம் ஒரு ஃபார்மில் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு HTML ஃபார்ம் செட் பண்ணுறேன். HTML அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் டைரெக்டாக பாடி டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃபார்ம் மெத்தட் அப்படிங்கிறதுல போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிப்போம். ஆக்ஷன் இதில் வந்து நம்ம செல்ஃப் டேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். $_self அப்படிங்கிற குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணி எனக்கு ஒரே பேஜஸ்குள்ளே ப்ராசஸ் ஆகிறதையும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம வேலிடேஷனுக்கு பார்ப்போம். இந்த வேலிடேஷன் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லேபிள், அந்த லேபிளில் ஃபஸ்ட்டு என்னோட நேம் செட் பண்ணுறேன். இந்த நேம் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செட் பண்ண இந்த நேமு. அதில் இன்புட் டைப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து நம்பர்ஸ் கொடுத்தாலும் எடுத்துக்கும், டெக்ஸ்ட் கொடுத்தாலும் எடுத்துக்கும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் எடுத்துக்குமா. அப்போ அதில் நான் இங்கே என்ன பண்ணுறேன், இன்புட் டைப்பில் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். நேம் இப்போதைக்கு N1 அப்படின்னு செட் பண்ணிவிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லேபிள் செட் பண்ணுறோம். இந்த லேபிள்லையும் நான் இங்கே இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். இமெயில்னு கொடுக்குறேன். இமெயிலில் இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு, நேம் வந்து இமெயில் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த சாம்பிள் பேஜை எனக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறப்போ எனக்கு இப்போ இங்கே டெக்ஸ்ட் ஃபார்மேட் எல்லா ஃபார்மேட்டுமே ஒர்க் ஆகும். 1 to 3 டைப் பண்ணேன் அப்படின்னா 1 to 3 அப்படிங்கிறத எடுத்துக்கும். அதே மாதிரி இமெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு வெறும் ஜின்னு மட்டும் தான் கொடுக்குறேன். எனக்கு இமெயில் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கணும், ஒரு சிம்பிள் இருக்கணும், gmail.com அப்படின்னு இருக்கணும், இல்லை gmail.com, yahoo.com. அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு .com அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும், சிம்பிள் வேணும். அப்போ எனக்கு டேட்டா ஃபார்மேட் நான் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இங்கே இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சப்மிட் பட்டன் செட் பண்ணிட்டேன். சப்மிட்டு நேமில் N3 அப்படின்னு வச்சுட்டேன். ஓகேவா? வேல்யூஸ் கொடுத்துப்போம். பட்டனுக்கு வேல்யூ சப்மிட் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது எனக்கு பட்டன் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம போஸ்ட்டில் கொடுப்போம். இந்த போஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு செல்ஃப் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர் குளோபல் வேரியபிள் செட் பண்ணி ஒரு செல்ஃபாக PHP ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல PHP echo $_server
இந்த செல்ஃப் டேக் என்ன பண்ணும், நமக்கு இதே பேஜஸ் நம்ம எந்த பேஜில் இருக்கோமோ அந்த பேஜையே வந்து எடுத்துக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த சர்வர் செல்ஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். என்கிட்ட PHP -self அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். வெளியில் ஒரு செமிகோலன் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு PHPயை க்ளோஸ் பண்ணணும். இங்கே PHP க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த டபுள் கொட்டேஷனை நான் வெளியில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதை சேவ் பண்ணிப்போம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல சர்வர் ரெக்வஸ்ட் மெத்தட் மூலியமாக இதே பேஜஸ்க்குள்ளே ப்ராசஸ் பண்ணிட்டேன். இங்கே PHP செல்ஃப் வச்சாச்சு. இப்போ என்ன எனக்கு நடக்கும் அப்படின்னா, எனக்கு இன்னொரு பேஜ் தேவையில்லை, இதே பேஜஸ்க்குள்ளே என் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு அவுட்புட்டும் இதே பேஜுக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன். நேம் அப்படிங்கிறதுல நான் இப்போது UK அப்படின்னு கொடுக்குறேன். UK அப்படின்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு இமெயிலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 123 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நான் சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள் இதே பேஜஸ்க்குள்ளே UK 123 அப்படிங்கிற எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்னென்னா இமெயில் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இமெயில் ஃபார்மேட்டில் வேணும். ஏன்னா நான் 123 கொடுத்தாலும் எடுத்துக்குது. அப்போ இதை நான் எப்படி வந்து மாற்றலாம் அப்படிங்கிறப்ப இந்த டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இது இமெயில் ஃபார்மேட்டில் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் திரும்ப ரன் பண்ணி காட்டுறேன். UK 123 அப்படின்னு கொடுக்குறேன். சப்மிட் கொடுக்குறேன். இமெயிலை சேவ் பண்ணிப்போம். இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில், நேம் வந்து இமெயில் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் DDD இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு UK Infotech PDK அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். எனக்கு ப்ளீஸ் இமெயில் ஃபார்மேட்டில் செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி எனக்கு காட்டுது. அப்போது எனக்கு வந்து நான் இமெயில் செட் பண்ணேன்னா எனக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கணும், ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கணுமா. இங்கே நம்ம நெக்ஸ்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுப்போம். நான் கீழேயே வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். மொபைல்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் இந்த இதை என்ன செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்பர்ஸ் அப்படின்னு செட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இப்போ எனக்கு இதில் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா, மினிமம் எனக்கு 1 நம்பர் வரைக்கும் இருக்கலாம், மேக்ஸிமம் 10 நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து வேல்யூஸ் கொடுத்தே எனக்கு அதனால் அது இமெயில் ஃபார்மேட்டு, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு, இப்போது நம்பர் ஃபார்மேட் அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த நம்பர் ஃபார்மேட் பார்த்தோன்னா, இப்போது நான் வந்து மொபைல் நம்பர் என்ன பண்ணியிருக்கேன், மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். மினிமம் 0வும் மேக்ஸிமம் 10ம் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 10 நம்பர்ஸ்க்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 10 நம்பர்ஸ்க்கு மேலே கொடுக்குறேன். 3 தடவை 9 கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு வந்து 11 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் less than or equal to 10 அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், மினிமம் வந்து 0ன்னு செட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிறது வேலிடேஷன் எடுத்துக்கலை. அப்போது ஒரு மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியுதா. நெக்ஸ்ட்டு இப்போது என்னென்னா, நான் வந்து ஃபீல்டை இது பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன சொன்னோம், எனக்கு வந்து டைப்பே பண்ணலைன்னா எப்படி வந்து கண்டிஷன் செட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கு தான் ரெக்வைர்டு அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. இந்த ரெக்வைர்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்புட்டை ஃபில் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல ஃபில் பண்ண சொல்லி காமிச்சிட்டே இருக்கும். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மொபைல் நம்பருக்கு மட்டும் ரெக்வைர்ட் செட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அவுட்புட்டை ரன் பண்ணி பார்ப்போம். நான் என்ன பண்ணியிருக்கேன், நேம் கொடுக்கல, மெயில் கொடுக்கல, பட் இன்னும் மொபைல் நம்பருக்கு மட்டும் நான் ரெக்வைர்ட் செட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இங்கே சப்மிட் பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்களா, ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு காட்டுது. நம்ம ரெக்வைர்ட் எதுக்கு செட் பண்ணோமோ அந்த இடத்துல மட்டும்தான் காட்டுது, நேமுக்கோ இமெயிலுக்கோ காட்டலை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நேம் இமெயிலை நம்ம ஃபில் பண்ணுவோம்.
மொபைல் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு நேம் இமெயிலை மட்டும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். சரியா? நான் என்ன பண்ணியிருக்கேன், மொபைல் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணுறேன். இப்போ மொபைல் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டேன், நேம் இமெயில் ஃபில் பண்ணலை. அப்போ எனக்கு ரெக்வைட் கொடுத்தது மட்டும் ஒர்க் ஆகும். இங்கே <10 இருக்கணும். மொபைல் நம்பர் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல் நம்பர் மட்டும் எடுத்துருச்சு. பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நேமும் மெயிலும் மட்டும் கொடுக்குறேன், மொபைல் நம்பர் கொடுக்காம சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு காட்டுதா. அப்போது ரெக்வைர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அடுத்த வேலிடேஷன் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ எனக்கு மெயில் ஃபார்மேட் இருக்குது, மொபைல் நம்பர் ஃபார்மேட் இருக்குது. பட் இது எந்த மாதிரி டைப்பில் இருக்கணும்? எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்மேட் டெக்ஸ்ட்டு கேப்ஸ்லேருந்து ஸ்மால் வரைக்கும் தான் அலோவ் பண்ணணும். அப்புறம் இதில் நம்பர்ஸ் கலந்து வந்திருக்கணும். அப்படிங்கிறத எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ எனக்கு என்னென்னா, நேம் கொடுக்குற இடத்துல எனக்கு ஒரு நம்பர்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ கொடுக்கக்கூடாது. அப்போ அதை நான் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன், $name அப்படிங்கிற வேரியபிள். இதில் என்னென்னா, நான் என்னோட இன்புட்டாக எதை கொடுத்துருக்கேன், டெஸ்ட் இன்புட்டாக நம்ம இங்கே போஸ்ட்டில் வாங்குறத கொடுத்துருக்கேன். டெஸ்ட் _ இன்புட். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதில் இந்த டாலர் வேல்யூஸை கொடுக்குறேன். $_ post நம்மளோட போஸ்ட் ஆஃப் என்னது N1 அப்படிங்கிற வேல்யூ. ஓகேவா? இங்கே போஸ்ட்டில் இதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல செமிகோலன் வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கு கீழே இஃப் ஒரு எஸ்கலேஷன் சிம்பிள் வச்சு ரெஜெக்ட்ஸ் ஆன ப்ரீ மேட்ச் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்லாஷ் போட்டு நம்ம எழுதுகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி இருக்கிற ஃபார்மேட் ஒரு அப் ஏரோ யூஸ் பண்ணி இன்னேட்ட ஒரு அப் ஏரோ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்னேட்ட எனக்கு ஸ்மால் ஏலேருந்து இசட் வரைக்கும் எடுக்கலாம். அப் ஏரோ இங்கிட்டு வரணும். கேப்ஸ் A to Z இருக்கணும். அதனால் நான் கேப்ஸ் A to Z அப்படிங்கிறதையும் ஃபார்மேட்டையும் கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்போ எனக்கு வேல்யூஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துட்டேன். இங்கிட்ட செமிகோலனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எந்த நேமில் நம்ம செட் பண்ணியிருக்கோம், $name அப்படிங்கிறதுல தானே செட் பண்ணியிருக்கோம். அதை இந்த இடத்துல கொடுக்குறேன். $name அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்படி இருந்தால் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஒரு எரர் மெசேஜ் வைக்க போகிறேன். அந்த எரர் மெசேஜோட நேம் என்னென்னா, நேம் எரர் அப்படின்னு செட் பண்ணுறேன். இதுக்கு ஒன்லி letters and white space allowed அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ இதை நான் எங்கே செட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நேம் இன்புட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த எரர் மெசேஜை மட்டும் நம்ம செட் பண்ணால் போதும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நேம் இன்புட் கிட்ட இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஜஸ்ட்டு அந்த இதை கால் பண்ணால் போதும். ஒரு PHP ஓப்பன் பண்ணி எக்கோவில் டாலர் நம்ம என்ன வச்சுருந்தோம், நேம் எரர் வச்சுருந்தோமா, நேம் எரர் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுத்துறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை எனக்கு ஒரு ஸ்பேனில் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஸ்பேன் டேக்காக நான் யூஸ் பண்ணி இங்கிட்ட கொடுத்து முடிச்சுக்கிறேன்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் UK12 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். மெயில் அப்படிங்கிறதுல என்னோட மெயில் ஏதோ அதை நான் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கிட்ட 1 2 அப்படிங்கிற நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம எப்படி கண்டிஷன் எழுதியிருக்கோம், A to Z கேப்ஸ் அல்லது ஸ்மால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறத அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதை சப்மிட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஸ்பேனில் நேம்ஸ் ஒன்லி லெட்டர்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்பேஸ் அலோட் நம்ம அங்கே கொடுத்துருந்த எரர் மெசேஜ் அப்படிங்கிறது இங்கே எனக்கு ஸ்பேனில் ஒர்க் ஆகிடுச்சு. எதனால், நம்ம வந்து ஸ்பேஸ் எனக்கு நேமாக இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னனால எனக்கு அந்த ஸ்பேன் எரர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகிடுச்சு. அப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது எப்படி செட் பண்ணுறதுன்னு இப்போ புரியுதா? ஒரு வேலிடேஷன்னா என்ன, டெக்ஸ்ட் ஃபார்மேட்னா என்ன, ரெக்வயர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரீட் ஒன்லி தான் பார்க்க போகிறோம். ரீட் ஒன்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து யூசரால் வியூ மட்டும் தான் பண்ண முடியும், எந்த ஒரு சேஞ்சஸும் செட் பண்ண முடியாது. அதை தான் நம்ம ரீட் ஒன்லின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட இன்புட்டுக்கு நான் டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு இமெயிலுக்கு வேல்யூ வைக்கிறேன். வேல்யூ அப்படிங்கிறதுல gg@gmail.com அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து என்னோட ஜிமெயில். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் எப்படி நம்ம ரெக்வயர்ட் செட் பண்ணுமோ அதே மாதிரி ரீட் ஒன்லி அப்படிங்கிறத செட் பண்ணுறேன். ரீட் ஒன்லினா என்ன, என்னால் வந்து ரீட் பண்ண மட்டும் தான் முடியும், எந்த சேஞ்சஸும் அதில் பண்ண முடியாது. இப்போ நம்ம அவுட்புட்டை இதில் பாருங்கள், இப்போது இமெயில் gg@gmail.comனு இருக்குது. இதை நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் இந்த கர்சரை கொண்டு போய் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியலை. அப்போ எனக்கு இந்த இடத்துல எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. அப்போ ஒரு வேலிடேஷன் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் செட் பண்ணலாம், இது வந்து ஒரு சில டைப்ஸ் தான். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைப்பும் நிறையா கற்றுக்கலாம். இதெல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.